டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, விவரங்களை வழங்கலாம். பஞ்சாப், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 7ஆம் தேதி அதிகாலை நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு தொடர்பான கருத்துக்களை எடுத்து முன்வைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பாக ஒரு விரிவான கருத்துக்களை அனைத்து கட்சிகளிடம் எடுத்து முன்வைப்பதற்காக இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசு தொடுத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் ஒருமித்து இந்தியாவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை, இந்தியாவினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் முப்படைகளினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வந்த நிலையில இந்த தாக்குதலில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரங்களை அளிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. இதுவே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் பொதுமக்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களையும், அதே போன்று மசூதி உள்ளிட்ட புனித தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தொடர்ந்து பல்வேறு உண்மைக்கு புறமான தகவல்களை தெரிவித்து வருவதாக இந்திய அரசு தொடர்ந்து அதனை மறுத்து வரக்கூடிய நிலையில உண்மையில் அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த தாக்குதல் மூலமாக என்ன மாதிரியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தன, என்ன மாதிரியான ஆயுதங்கள், என்ன மாதிரியான போர் விமானங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தன, இந்த தாக்குதல்ல எதை நோக்கி இந்த தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தன என்பது தொடர்பான ஒரு முழுமையான விவரங்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட கருத்துக்களை முன்வைத்து அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்டறிவதற்காக இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.